யாரு முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ நேத்து முழுக்க அவன் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை இன்னைக்கு அவனை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. மீனாட்சி வேற ஆளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அவர்கிட்ட ஃபைல வாங்கிட்டு கிளம்பிடணும். எங்க இன்னும் யாரையும் காணோம். என்ன மேடம், என்னையா தேடுறீங்க? என்ன மேடம், நாம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட நான் போன்ல என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், நீங்க நிறைய சொன்னீங்க. குறிப்பா இதத்தான் சொன்னேன்னு சொன்னீங்களா? அத நான் மறந்துட்டேன். அது நான் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசினா அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா என்ன பேசினாங்கன்னு நான் மண்டையில ஏத்திக்க மாட்டேன். மேடம், ஏதாவது கோவமா சொன்னீங்களா? உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேன். சரி சரி சரி, சாரி மேடம். எங்க அண்ணி தான் இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுத்து வர சொல்லி அனுப்புனாங்க. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் மேடம். துளசி நம்ம வீட்டு மருமக. என்னது? இல்ல இல்ல, அது நீங்க எங்களுக்கு அந்த முறைதானே வேணும். அத சொல்லி இந்த உதவிய பண்ணுன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. இப்ப நான் போக மாட்டேன்னு சொன்னா நமக்குள்ள ஏதாவது சண்டையான்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னாலும் தப்பா இருக்கும், நீங்க பதில் சொன்னாலும் தப்பா இருக்கும். அதான் நானே வந்துட்டேன். சரி, ஃபைல கொடுங்க, நான் கிளம்புறேன். என்ன மேடம், கொடுக்காம நான் எங்கேயாச்சும் ஓடவா போறேன்? மேடம், இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. ஃபைல தரீங்களா இல்லையா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆஹா, கோவம் அதிகமாகுது. வெற்றி கொடுத்துட்றா. சரி சரி, செக் பண்ணுங்க மேடம். அதான் கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. என்ன மேடம், இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா?